ஹலோ எவ்ரிவன், நல்லா ரிச் டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் கிரேவி பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கசகசா சேர்த்து ஃப்ரை பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி சைடில் ஆற வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் சுடுதண்ணியில் 6 பாதாம் போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு பொரிய விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவி செய்கிறதுக்கு 2 ஆனியன், 1 டொமேட்டோ, 1 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சதும் சில்லி சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்துக்கலாம். நான் டொமேட்டோ சேர்க்குற கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. ஆனியன் வதங்குற கேப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் அண்ட் சோக் பண்ணி வச்சுருக்க பாதாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணி ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தென் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். பட்டை, கிராம்பு போட்டு தாளிக்கிறதுலேருந்து டொமேட்டோ ஸ்மாஷ் ஆகி மசாலா குக் ஆகிற வரைக்கும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் புளிக்காத கெட்டியான 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். தென் வீட்டிலையே அரைச்சி பொடி பண்ண மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மிளகு, சீரகம், தனியா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த ஒரு மசாலா சில்லி பவுடர் மட்டும்தான் அந்த கிரேவிக்கு நான் சேர்த்துருக்கேன். மசாலா நல்லா குக் ஆனதும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சிக்கன் வேக வச்சுக்கலாம். நாம் லாஸ்ட்டாக தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோன்றதுனால குழம்பு நல்லாவே திக்காகி வரும். அதனால் தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு அண்ட் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். ஒரு 7 to 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்து இன்னொரு 5 மினிட்ஸ் மூடி சிம்மில் வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். கசகசா பாதாம்லாம் சேர்த்துருக்கனால ரிச் ஃப்ளேவராக இருக்கும். ட்ரை பண்ணி